83,000 மரக்கன்றுகளை நடவு செய்த மதுரையின் பாதுகாவலன் அப்துல் கலாம் வழியில் 1 கோடி மரங்களை நட்டு அடுத்த தலைமுறைக்கு மதுரையை பசுமை பூங்காவாக மாற்ற முயற்சி. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்த கட்டிட பொறியாளர் குபேந்திரன். இவர் கடந்த 12 ஆண்டுகளாக மதுரையில் பள்ளிகள், தேசிய நெடுஞ்சாலை, சுப நிகழ்ச்சிகளில் மரக்கன்றுகள் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை செய்து வருகிறார். இவர் குறித்து கள ஆய்வு செய்ததில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வழியில் இந்தியாவை பசுமை பூங்காவாக மாற்றம் செய்ய வேண்டும், அதையும் வருங்கால இளைய தலைமுறையினருக்கு உதவும் வகையில் இந்தியாவை தூய்மையான சுற்றுச்சூழல் நிறைந்த இந்தியாவாக மாற்ற ஒவ்வொருவரும் 15 மரக்கன்றுகளை நடவு செய்ய வேண்டும் என பேசினார். அப்துல் கலாம் கூறிய வழியில் இன்றைக்கும் பலரும் மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். மறைந்த நடிகர் விவேக் அவரை தொடர்ந்து பல்வேறு நடிகர்கள், சமூக ஆர்வலர்கள் என தமிழகம் முழுவதும் மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். ஆனால் தனி ஒரு நபராக தனது முயற்சியில் இதுவரை 83,000 மரக்கன்றுகளை அரசு பள்ளி முதல் மதுரையின் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள், சுப நிகழ்ச்சிகள் வரை இலவசமாக நடவு செய்து அதனை வாரத்திற்கு 2 முறை தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகிறார். இவர் பயனுள்ள 7 முதல் 10 அடி உயரம் அளவு கொண்ட நாட்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து வருகிறார். சிறு சிறு மரக்கன்றுகளை நடுவதன் மூலம் ஆடுகள், மாடுகள் சேதப்படுத்தும் என்பதால் அவற்றை நடுவதை தவிர்த்திருப்பதாகவும், மேலும் நீரின்றி அமையாது உலகு என்ற வரிகளுக்கு ஏற்ப நீரின்றி வாழாது உயிர் என மாறிய நிலையில் மரங்களும் ஒரு உயிர் என்பதால் நடவு செய்வது மட்டுமல்லாமல் அதனை பராமரிக்க 4,5 லட்சம் செலவில் பழைய தண்ணீர் லாரி ஒன்றை வாங்கி வாரத்திற்கு 2 முறை தண்ணீர் விட்டு குழந்தையைப் போல பராமரித்து வருகிறார். நமது மண்ணிற்கு ஏற்ற வகையில் நாட்டு வகையைச் சேர்ந்த புங்கை, பூவரசு, அபிலம், வேம்பு, ஆலம், வாகை, இலுப்பை, மருதமரம், 5 இலை பாலை, 7 இலை பாலை என சிலப்பதிகார காலத்தில் உள்ள மரங்களை கூட நட்டு வைப்பதாகவும், பறவைகளுக்காக மா, நாவல், இலந்தை உள்ளிட்ட மர வகைகளும் நட்டு வைப்பதாக அவர் தெரிவித்தார். அந்த மரங்களின் பழங்களை சாப்பிடும் பறவைகள் கூட இன்னும் 10 மரங்களை உருவாக்கும் என்பதால் இந்த வகையான மரங்களை நட்டு வைப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டிற்குள் சுமார் 1 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அதற்கான மரக்கன்றுகளை வாங்கி வந்து வளர்க்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. தனது சொந்த பணத்தில் வளரும் இளம் தலைமுறையினருக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் பசுமை பூங்காவாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும், சாலை விரிவாக்க பணி என்பது அத்தியாவசியம், ஆனால் இயற்கையை அழிக்காத சாலை விரிவாக்க பணியாக இருக்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவின்படி 10 மரக்கன்றுகள் அல்ல 100 மரக்கன்றுகளை கூட தான் நட தயாராக இருப்பதாகவும் குபேந்திரன் தெரிவித்துள்ளார்.